அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இவங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல், செயல் அரசியல் தெரியாது, மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அதனால கடனை வாங்கி வாங்கி அந்த நேரத்தில் அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், சரி இன்னொரு 500 கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம். இதுதான், இதைத்தான் சிந்திப்பாங்க. ஒரு தாயை ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு இட்லியின் விலை 30 ரூபா. ஒரு இட்லிக்காக சம்பாதிக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க? நீ 180 லட்சம் 86 லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு. இவன் 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு. எங்க போய் நிறுத்துவீங்க கடைசியா? நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் இந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், மலையை வெட்டுறேன், மணலை வெட்டுறேன், நிலக்கரி எடுக்கிறேன், நீ தடுக்க முடியல. பள்ளிக்கூடம் நீ கட்டினீல. நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இதுதான் உலக பெரிய தத்துவம். அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கதான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது. நீ இப்பதான் கட்டி திறந்திருக்க. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிரும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்றாங்க. அதான் அதுல அர்த்தம். அதான் அர்த்தம். படிக்கிற புள்ள உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா படிச்ச பிள்ளை. ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க? நான் உள்ள போனேன், வண்டி நினைச்சு ஏறி போயிட்டேன். இப்ப இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். இருக்கிறதுல நினைவு காணும். சிறியதே அழகு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது. ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற? மருத்துவம் பார்க்கிற மருத்துவமனை இவ்வளவு கட்ட மாட்டேங்கிற? ஏதோ சுக காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி பாரு அப்படின்னு. விண்ணூர்தி நிலையத்தை பார்த்த உடனே ஏ அப்பா எங்கடா பறந்து போவான்? பல கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போறோம்? இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிகோன்னு. ஒரே ஒரு முதலாளி. ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கணும், இல்ல 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விட 50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று அவன் 20 நாள் வண்டி இல்லை. இப்ப நான் எப்படி வந்தேன்? வண்டி இல்லை, ரத்து பண்ணி திடீர்னு நீத்திட்டேன். மதுரையில இருந்து இப்படி ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன், அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு முதலாளி. அவன் நினைக்கிறதான் கட்டணும். தம்பி மதுரைக்கு நான் வர, சிங்கப்பூருக்கு 30,000, மதுரைக்கு நான் வர 24,000, போக 24,000, 1/2 லட்சம். 2 பேர் வந்தா 1 லட்சம். ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தா எவ்வளவு இருந்தாலும் ஒரு மாசம் வருவாயே 1 லட்சம் தான். அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது? இது எங்கிட்ட நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? விண்ணூர்தி ஓட்டுநர்கள் 8 மணி நேரம் தான் பணி செய்யணுங்கிற. அதுல அவனுக்கு என்ன அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா 8 மணி நேரம் இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமான ஓட்டியை கொண்டு வரணும், ஒரு பைலட்டை கொண்டு வரணும், அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கு? அதனால அவன் ஒத்துக்க மாட்டான்.